அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். என்னென்னா டேஞ்சன்ட் லா பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். டேஞ்சன்ட் லான்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரியா? இப்போ நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட்டா? இப்போ 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று பின்னு வச்சுக்கலாம், இன்னொன்று பிஹெச்னு வச்சுக்கலாம். சரியா? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒரு மேக்னெட்டிக் நீடில் என்ன பண்ணுறேன், தொங்க விடுறேன். சும்மா ஏதோ ஒரு டைரக்ஷனில் தொங்க விடுறேன். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ என்ன நடக்கும்னு கேளுங்களேன். இவங்க 2 பேர் இருக்காங்களா ஸ்டூடெண்ட்ஸ், யார்? பிஹெச். இவங்க 2 பேருக்கும் ரிசல்டன்ட் வெக்டார் கிடைக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிசல்டன்ட் வெக்டார் சொல்லியிருக்கேனா இல்லையா? அதாவது இந்த வெக்டார் இப்போ ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு பையனை இல்லை ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பால் வந்து இப்படி இருக்குது. இதை வந்து ஒருத்தர் வந்து இங்கிட்டு இழுக்கிறாரு, இன்னொருத்தர் இங்கே இழுக்கிறாரு. இவரும் 10 நியூட்டன் ஃபோர்ஸில் இருக்கிறாரு, இவரும் 10 நியூட்டன் ஃபோர்ஸில் இருக்காரு. சரியா? அப்போ என்னாகும், இந்த பால் இந்த டைரக்ஷனில் தான் நகரும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா இவர் இந்த பக்கம் இழுக்கிறாரு, இவர் இந்த பக்கம் இழுக்கிறாரு. அப்போ 2 சைடு இழுக்கும்போது என்னாகும், பால் வந்து இந்த டைரக்ஷனில் நகர ஆரம்பிக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா இதுதான் இந்த வெக்டாருக்கும் இந்த வெக்டாருக்கும் ரிசல்டன்ட் வெக்டார் இந்த வெக்டார். ரைட்டா? அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு செயல்படுது, இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, 2மே 90 டிகிரியில் இருக்குது. அப்போ என்ன நடக்கும்னா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஏற்கனவே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேக்னெட் வந்து நகர்ந்து அந்த ரிசல்டன்ட் வெக்டார் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அந்த டைரக்ஷனில் அலைன் ஆகும். அந்த டைரக்ஷனில் என்னாகும், அலைன் ஆகும். இப்படி அலைன் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டேஞ்சன்ட் லாவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதாவது B = BH × tan θ, B = BH × tan θ, அல்லது tan θ = B/BH. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த டயக்ராம்லாம் இன்னும் தெளிவாக பாருங்களேன். பாருங்கள், இது வந்து BH இங்கிட்டு இருக்குது, இது வந்து B இங்கே இருக்குது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நம்மால் என்ன ஆயிடுவார், ரெண்டுத்துக்கும் இந்த வெக்டார், அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுத்துக்கும் ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷன் இருக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த டைரக்ஷனில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், மேக்னெட் என்ன ஆகும், அலைன் ஆகும். இந்த ஆங்கிள் தான் நம்ம தீட்டான்னு சொல்கிறோம். இந்த ஆங்கிள் தான் என்ன சொல்கிறோம், தீட்டா. அதாவது நம்மால் இப்படி அலைனாக இருக்கார் பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், தீட்டான்னு சொல்கிறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த தீட்டான்றதை tan θ போடுங்க. அப்போ எப்படி இருக்குன்னா B/BH இருக்கும். B/BH tan θ = B/BH. இந்த எழுதுகிறோம் பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப் தான் என்ன சொல்கிறோன்னா டேஞ்சன்ட் லான்னு சொல்கிறோம். சரிங்களா?